நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு அஜித் குமாரை பிடிக்குன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு தளபதி விஜயனை பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 37. ஒரு சின்ன பையன் தோட்டத்தில் இருக்க அந்த தாத்தா கிட்ட போயிட்டு நான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கறான். உடனே அந்த தாத்தாவும் இப்போ நான் 2 செடியை நட போறேன், ஒன்று வீட்டுக்கு வெளியே, இன்னொன்று வீட்டுக்குள்ள. இந்த 2 செடியில எது ரொம்ப பெருசாக வளர போகுதுன்னு கேட்க, வீட்டுக்குள்ள இருக்கிற செடி தான் எந்த ஆபத்தும் வராது, அந்த செடி தான் பெருசாக வளர போகுதுன்னு சொல்றான். உடனே அந்த தாத்தாவும் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்றாரு. சில வருடங்கள் கழிச்சு திரும்ப அவங்க தாத்தா வீட்டுக்கு போறான். அந்த செடியை நோட்டீஸ் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வச்சு இந்த செடி கொஞ்சம் பெருசாக மாறி இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வெளியே வச்சு இந்த செடி பெரிய மரமா மாறி இருந்தது. இந்த சின்ன பையனுக்கு எதுவுமே புரியல, இது எப்படி சாத்தியம்னு அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்கறான். அப்போ அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கு வெளியே வச்ச செடி பெரிய ஆபத்தை சந்திச்சது. மழை, புயல், கடினமான வெயில் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணதுனால தான் இப்போ அந்த செடி மரமா வளர்ந்து நிற்குது. அதே வீட்டுக்குள்ள வச்சு இந்த செடி கம்ஃபர்ட் ஜோன்ல எந்த ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணாதனால அவ்வளோ பெருசாக வளர முடியல. இதே மாதிரி உன்னோட வாழ்க்கையிலும் நீ நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண மட்டும் உன்னோட வாழ்க்கையை நீ முன்னேற முடியும். ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் சொல்லி முடிச்சார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.